வணக்கம். இன்றைய அதிகாரம் மக்கட்பேறு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. சொற்பொருள்: பெருமவற்றுள் அடைகின்ற பேறுகளில் யாம் அறிவது எமக்கு தெரிந்தவரை அறிவறிந்த அறிவுடையராய் மக்கட்பேறு பிள்ளைகளை பெறுதல் அல்ல பிற, மற்றவை அல்ல. அடைகின்ற பேர்களில் எமக்கு தெரிந்தவரை மிகச்சிறந்த பேறு அறிவறிந்த நன்மக்களை பெறுதலே அன்றி வேறு இல்லை. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பைபிறங்கா பண்புடை மக்கட்பேரின். சொற்பொருள்: ஏழு பிறப்பும் 7 தலைமுறையிலும் தீயவை தீண்டா, தீமைகள் நெருங்கா, பழிபிறங்கா, பழிக்கப்படுதல் உண்டாகாத பண்புடை மக்கள் குணமுடைய புதல்வர் பேரின் அடைந்தால் வினை பயன் வழி மனித குலம் அடையும் என நம்பக்கூடிய 7 தலைமுறையிலும் துன்பங்கள் வந்து சேராமல் இருக்க வேண்டுமெனின் பிறரால் பழிக்கப்படாத நற்பண்புகளுடைய மக்களை பெற்று இருக்க வேண்டும். தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். சொற்பொருள்: தம் பொருள் தமது உடைமை என்ப என்று சொல்லுவர். தம் மக்கள் தமது புதல்வர், பொருள், சொத்து, செல்வம், அதாவது தம் தம் அவரவர் வினையான் செயலால் வரும் சேரும். தாம் ஈன்றெடுத்த மக்களையே தமது பொருள் என்று கூறுவர் அறிந்தோர். அம்மக்களுடைய பொருட்கள் அவரவர் செய்யும் நல்வினை தீவினையின் பொருத்தே அமையும். அமைதியினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். சொற்பொருள்: அமைதியினும் அமுதத்தை விட ஆற்ற இனிதே மிகவும் இனிமையானதே தம் மக்கள் தம்முடைய குழந்தைகள் சிறுகை சின்ன கை அளாவிய கூழ் பிசைந்து களப்பெற்ற கூழ். எளிய உணவாகிய நீர் நெகிழ்ந்து இருக்கும் கூழ் ஆனது தம் குழந்தையின் கை அளாவியதால் இனிய சுவை நிறைந்த அமிர்தத்தை விட சுவை கூடியதாகும். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கே. சொற்பொருள்: மக்கள் மெய் புதல்வர் உடம்பு, தீண்டல் தொடுதல் உடம்பு மெய்க்கு இன்பம் மகிழ்ச்சி, மற்ற பின்னும் சொல் கேட்டல் மொழி கேட்பது செவிக்கு காதுக்கு. தாம் பெற்றெடுத்த குழந்தைகளை தொடும்போது ஏற்படுகிற உணர்வு பெற்றோர்களின் உடலுக்கும் அக்குழந்தைகளின் பேசும் மாலை சொற்கள் பெற்றோர்களின் செவிக்கும் இன்பம் பயக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மாலை சொல் கேளாதவர். சொற்பொருள்: குழல் இனிது புல்லாங்குழலின் இசை இனிமையானது, யாழ் இனிது யாழ் என்னும் இசை இனிமையானது என்று சொல்பவர் தம் மக்கள் தமது புதல்வர்கள் மாயலை சொல் கேளாதவர்கள், மாயலை மொழியை கேட்காதவர்கள். தாம் ஈன்றெடுத்த குழந்தையின் மாயலை சொற்களை கேட்காத பெற்றோர்களே குழலின் இசையும் யாழின் இசையும் இனிமை என கூறுவர். தம் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்தும் முந்தியிருப்ப செயல். சொற்பொருள்: தந்தை தந்தை மகற்கு மகனுக்கு ஆற்றும் செய்யும் நன்றி நன்மை அவையத்து அவையுள் முந்தியிருக்குமாறு செய்தல். தன் குழந்தைக்கு சிறப்பான கல்வியை கற்பித்து சான்றோர்கள் இருக்கும் அவையில் முதன்மை பெறும் பண்பினை உடையவனாக்குதல் ஒரு தந்தையின் கடமை. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தும் அந்நியர்க்கு எல்லாம் இனிது. சொற்பொருள்: தம்மின் தம்மை காட்டிலும் தமது அறிவுடைமை அறிவுடையராய் இருத்தல் மாநிலத்து பெரிய உலகின் கண் மண் உயிர்க்கு நிலை பெற்ற உயிர்களுக்கு எல்லாம் அனைத்தும் இனியதாகும். தம்முடைய அறிவையும் ஆற்றலையும் விட தங்கள் பெற்றெடுத்த மக்களுடைய அறிவும் ஆற்றலும் சிறப்பாக உள்ளது என சான்றோர் சொல்ல கேட்பது இந்த உலகில் உள்ள பெற்றோர்களுக்கும் இனிய அனுபவம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சொற்பொருள்: ஈன்ற பொழுதின் பெற்ற பொழுதினும் பெரிதுவக்கும் மிகவும் மகிழும் சான்றோன் நற்குண நற்செய்கை நிறைந்தவன். கேட்ட
பிறர் சொல்ல தன் செவிகளால் கேட்டு கேள்வியுற்ற தாய் ஈன்ற பொழுதில் அடையும் மகிழ்ச்சியை விட குழந்தை கல்வி, கேள்வி, வீரம் ஆகியவற்றில் சிறந்தனாக இருக்கின்றான் என்பதனை பெரியோர் சொல்ல கேட்கும்போது தாய் அடையும் மகிழ்ச்சி அதைவிட கரியது. மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொற்பொருள். மகன் புதல்வன் தந்தைக்கு தகப்பனுக்கு ஆற்றும் செய்யும் உதவி இவனது தந்தை தகப்பன் என்ன நோன்றான் நோன்பு இயற்றினான். அதாவது எனும் சொல் என்று கூறப்படும் சொல் மகன் தந்தைக்கு செய்யும் உதவி என்பது இந்த புதல்வனை பெற்று வளர்க்க இவன் தந்தை எத்தகைய தவம் செய்தானோ என இவ்வுலகம் வியக்குமாறு செய்தலே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.